ஹாய் கைஸ். ஃப்யூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் மறுபடியும் ஒரு கவர்மெண்ட் வேகன்சி வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட வேகன்சி வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகணும்னா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வேகன்சி வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டார்ட் டேட்டும் ஒரு எண்ட் டேட்டும் இருக்குது. எண்ட் டேட்டுக்கு முன்னாடி இந்த வேகன்சி பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச படித்து முடித்து வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க கேண்டிடேட் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த சேனலை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த சேனல் அவங்களோட ஃப்யூச்சருக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி இந்தியன் நேவியோடது. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 2025 ஜூனில் ஃபைனல் ரிசல்ட் வரப்போகிற கேண்டிடேட்டுக்கான வேகன்சி இது. ஸோ இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்க கேண்டிடேட்ஸ் பிடெக்கு எம்டெக்கு இந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் எல்லாமே இந்த வேகன்சி பொசிஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அவங்களோட ஃபைனல் எக்ஸாம்ஸ் எழுதும் போதே அவங்களுக்கு ஒரு வேலை என்ஷூர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது. இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு, அதாவது 14 செப்டம்பர் 2024. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29th செப்டம்பர் 2024. அப்ளிகேஷன் வந்து அன்மேரிட் மென் அண்ட் உமன் 2 பேர்கிட்டருந்தும் எதிர்பார்க்குறாங்க. இந்தியன் நேஷ்னல்ஸாக இருக்கணும். அதே மாதிரி ஜூன் 2025க்கு முன்னாடி உங்களோட ஃபைனல் இயர் ரிசல்ட்டு வந்திருக்கணும். அதை நீங்கள் இங்கே ஒரு officer@navy.gov.in அப்படிங்கிற மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டை 20th ஜூன் 2025க்கு முன்னாடி நீங்கள் அனுப்பி வைக்கணும். இதில் மொத்தம் 9 வகையான கேடருக்கு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் எல்லா இதுவும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஜென்ரல் சர்வீஸில் இருக்கிறது மொத்தம் 56 வேகன்சி. மென் அண்ட் உமன் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். எப்போ பிறந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு 2nd ஜூலை 2000லேருந்து 1st ஜனவரி 2006க்குள்ளே பிறந்தவங்க எல்லாருமே இதை அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மற்ற எல்லாமே போட்டிருக்கேன். ஒன்று இந்த பைலட், நேவல் ஏர் ஆப்ரேஷன் ஆஃபீஸர், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், இந்த 3 வேகன்சிக்கும் குவாலிஃபிகேஷன் ஒன்று தான். என்னென்னா பிஏ பிடெக் என்ன டிசிப்ளின் வேணால் படிச்சுக்கலாம். 60 ஆர் அபவ் 60 மார்க் எடுத்துருக்கணும். இதே 10th and 12th 60 ஆர் அபவ் 60 இங்கிலீஷில் எடுத்துருக்கணும். இந்த 3க்கும் ஒரே குவாலிஃபிகேஷன் தான். லாஜிஸ்டிக்கு தனியாக குவாலிஃபிகேஷன் போட்டிருக்கேன். இதுவும் மென் அண்ட் உமன் அப்ளை பண்ணலாம். 20 வேகன்சி இருக்குது. நேவல் ஆர்மமெண்ட் இன்ஸ்பெக்டரேட் கேடர், இதுக்கும் 16 வேகன்சி மென் அண்ட் உமன் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிஇ பிடெக்கில் எத்தனை வகையான படிப்பு இருக்கோ அத்தனை வகையான ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இதில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்லேயும் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. இதில் மாத்திரம் 1998லேருந்து பிறந்தவங்களுக்கு கூட சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ எம்டெக் படிச்சுட்ருக்கவங்க அவங்களுக்கு மாத்திரம் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வருது. 1998 to 1st ஜூலை 2004 இதுக்குள்ளே படித்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் பிரான்ச், ஜென்ரல் சர்வீஸ், இதில் பிஇ பிடெக்கில் என்னென்ன மேஜர் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். அதில் ஒரு 36 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பிரான்ச் இதில் 42 வேகன்சி இருக்குது. மென் அண்ட் உமன் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இது ஏஜ் பார்த்திங்கன்னா 2nd ஜூலை 2000 to 1st ஜனவரி 2006 வரைக்கும் பிறந்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதோட டெனோர் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா கேண்டிடேட் ஃபைனல் இயர் முடிக்கணும். ஃபைனல் இயர் அதுக்கு முன்னாடி இப்போ அப்ளை பண்ணும்போது அப் டு 5th செமஸ்டர் மார்க் ஷீட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அதை ஷார்ட் லிஸ்டிங்க்கு செலெக்ஷன் போர்டு எடுத்துப்பாங்க. எஸ்எஸ்பிங்கிற செலெக்ஷன் போர்டு அதை ஷார்ட் லிஸ்டிங்க்கு எடுத்துப்பாங்க. அதே மாதிரி உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டை கண்டிப்பாக இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஜூனுக்கு 2025 அனுப்பிச்சி விடணும். அதே மாதிரி ஒரு பர்மனண்ட் இமெயில் ஐடி
உங்களுக்கு ஃபோன் நம்பர் ரெண்டுமே இருக்கணும். அதை நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷனில் அதை கொடுத்துருக்கணும். எப்பயுமே அந்த மொபைல் நம்பரும் ஃபோன் நம்பரும் நீங்கள் எப்பயுமே ஆக்டிவாக வச்சுருக்கணும். அதில் தான் உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டால் அதுக்கு அவங்க எந்த காம்பன்சேஷனும் கொடுக்கறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒருவேளை செலெக்ஷன் ப்ராசஸில் நீங்கள் இன்டர்வியூ வரைக்கும் வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஏசி 3 டயர் ரயில் ஃபேர் வந்து கொடுப்பாங்க. அதுக்காக உங்களை செக் புக்கு, கேன்சல் செக் லீஃபு, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இதோட மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போர்டு வந்து எவ்வளோ வேகன்சி அப்போ அவைலபிளாக இருக்கோ, அதே மாதிரி எத்தனை பேர் மெடிக்கல் கிளியரன்ஸ் அதாவது மெடிக்கல் ஃபிட்னஸ் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் இந்த அப்பாயின்மெண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் வேகன்சியை மாற்றுவாங்க. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எந்த வெப்சைட்டில் இது ஒன்லி ஆன்லைன் மோட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா joinindiannavy.gov.in இதில் மாத்திரம்தான் நீங்கள் போய் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கான ஆக்டிவான இமெயில் அட்ரஸும் ஒரு மொபைல் நம்பரும் எப்பயுமே இருக்கணும். அது ஆக்டிவாக இருக்கணும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் முடிகிற வரைக்கும் ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் உங்களோட மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், 10th 12th மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், கேஸ்ட் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபோட்டோ, இந்த மாதிரி எல்லாமே ஸ்கேன்டு இமேஜஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. அதை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃபாக நீங்கள் 10th and 12th சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களோட பிடெக் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு உங்களோட மார்க் ஷீட்டுக்கு பின்னாடி சிஜிபிஏ கன்வர்ஷன் ஃபார்முலா போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அது அவங்க செலெக்ஷன் போர்டு வந்து அதை கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு மார்க் ஷீட்டுக்கு பின்னாடியும் அவங்க அந்த சிஜிபிஏ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஃபார்முலா இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். என்சிசி கேண்டிடேட்டாக இருந்தால் அந்த சி சர்டிஃபிகேட், என்சிசியோட சி சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் அப்லோட் பண்ணுங்கள். அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு வீடியோவாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே போகுது. அதனால் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மாத்திரம்தான் நான் இந்த வீடியோவாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு அதிகமான டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் இந்த வெப்சைட் அட்ரஸ்க்கு போனீங்கன்னா அதில் உங்களுக்கு அதிகமான டீட்டெயில்ஸு, நீங்கள் தேடுற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ கைஸ்.